வணக்கம் நேர்களே, நாங்கள் இங்கே ஒரு கல்யாணத்துக்கு வந்திருந்தோம். எங்கள் அக்கா கடைக்கு வந்து ஜூஸ் குடிக்க வந்திருந்தோம், கரும்பு ஜூஸு. பார்த்தீங்கன்னா இது வந்து மிஷின் டைப்பு. இந்த மிஷின் டைப் பார்த்தீங்கன்னா நம்ம கரும்பு அப்படியே உள்ளே விட்டுட்டோம்னா சக்கையில் கீழே போட்டுருவோம். பார்த்தீங்களா, இதுதான் அந்த மிஷின் டைப்பு மாடலு. அது வந்து இப்போ அக்கா வந்து செகண்ட்ஸ்லேயும் இருக்குது, புதுசுலேயும் இருக்குது. பாருங்கள், இப்போ அக்கா அதை பண்ணுவாங்க. நீங்களே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அது தெரியும் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இது கொஞ்சம் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது நிறைய பேர்த்துக்கு. இப்போ இந்த வெயில் காலத்துக்கு எல்லா டைமுக்கும் நல்லா இருக்கும். அதனால பாருங்கள் அக்கா எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். கரும்பு வந்து அப்படியே அதில் வைக்கிறாங்க அக்கா. உங்களுக்கு சக்கை வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து கீழே விழுந்துது பாருங்க. சக்கை வந்து கீழே விழுந்துருது, அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். கரண்ட்டில் தான் மிஷினு. பார்த்தீங்களா, ஒரு 5 பீஸ் 6 பீஸாக குறுக்க வெட்டி அக்கா போட்டாங்க, அவ்வளோதாங்க. அதுலேயே அப்படியே அந்த ஜூஸ் வருது பாருங்க, கீழே ஃபீல் ட்ரை வருது பாருங்க. இதில் இன்னும் 2-3 டைப்பும் பண்ணிக்கலாம். மிஷினோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பழைய மிஷினு கொஞ்சம் கம்மி ரேட்டு தான். ஒரு 50,000 அந்த அளவுலேருந்து ஆரம்பிக்குது. புது மிஷின் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் அந்த அதுக்கு மேலே வருது. கரும்பு ஜூஸ்லேயே ஏங்கா இது தர்பூசணி ஆட் பண்ணலாம். கரும்பு ஜூஸ்லேயே பார்த்தீங்கன்னா தர்பூசணியும் வந்துட்டு அக்கா ஆட் பண்ணுறாங்க. நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தெரியறது இல்லைங்க. அவ்வளோ ஐயோ தம்பிங்கப்பா, நான் சும்மா கரும்பு பாலில் வந்து தர்பூசணி போட்டு ஜூஸ் குடிக்கிறாங்க. உங்களுக்கு எப்படிங்க சார் இருக்குது? டேஸ்ட்டாக இருக்குதுங்களா? வித்தியாசமாக இருக்குது இல்லாமல் ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது. ஓகேங்க சார். நான் வெல்கம். ஓகேங்க சார். பாருங்கள், உங்களுக்கும் இந்த மாதிரி யூடியூப்பில் போட்டு சர்ச் பண்ணிவிட்டு சுகர் கேன் ஜூஸ் பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி வாங்கிக்கோங்க, சரிங்களா? ஓகே, தேங்க்யூ நேர்களே. சரிங்க.